ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்னி அனிமி சீரீஸான ட்ராப்டானியா டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட ரெக்கார்டிங் ரூம் சேஞ்ச் ஆனதுனால இந்த ஒரு வீடியோ மட்டும் ஆடியோ குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேட்டிங் சிமுலேஷனை பற்றி புரியாதவங்களுக்கு இந்த கதை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் கதையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு புரிய வரும். சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ராப்டானியா டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 4. ஏஞ்சலுக்கு வந்துட்டு மரிய சண்டைக்கு கூப்பிட்டுருப்பா. கவலைப்படாத மாதிரி உன்னோட சாம்பியனா நான் இருக்கேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொல்கிறான். ஸோ ஏஞ்சலுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ வரான். இதில் நீ சாக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜூலியா சொல்றான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட அந்த ஆர்மரை இருக்கவுமே எல்லாரும் இது பாக்குறதுக்கு தகர டப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இதை வச்சா லியான் சண்டை போட்டு என்னோட மரியாதையை காப்பாற்ற போறான் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலுக்கா யோசிக்கிறா. ஹே, நீ இதை இன்னும் ஆக்ஷன்ல பார்த்தது இல்லையே, அப்ப பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு ஒலிவியா கேட்கும்போது, ஓ உனக்கு இதை பத்தி தெரியாதுல்ல, இது ஒரு லாஸ்ட் ஆர்மர், அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஆர்மர்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜியால இதை ரெப்ளிகா பண்ண முடியலனாலுமே இதை ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. சண்டையில ஸ்பீட் அண்ட் மொபிலிட்டி இருக்கிறதுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலுக்கா எக்ஸ்பிளைன் பண்றா. ஆனாலும் இது கியூட்டா இருக்குன்னு ஒலிவியா சொல்றா. இதை வச்சுக்கிட்டு லியான் என்ன பண்றான்னு பாப்போம். உண்மையிலேயே ஒரு வேலை இது சண்டை போடும்போது சூப்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலுக்கா யோசிக்கிறா. அக்ரெசிவா ஆக்டிவேட் பண்றான் அப்படின்னு லூக்சியான் சொல்லுவோ. இதுக்கே அக்ரெசிவ்னு பேர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா இது எப்பவுமே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி லூக்சியான் சொல்லுது. இந்த டப்பா வச்சுட்டு நீ என்ன தோக்கடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பர்பிள் கலர்ல இருக்கிறவன் கேட்கவும், இவன் பிராட் இவன் கூட சண்டை போடுறது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஃபைட்டே இவன் கூட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லூக்சியான் வந்துட்டு அதை ஸ்கேன் பண்ணிட்டு ட்ரோன் மந்திரி அட்டாக் பண்ற வெப்பன்ஸ் இவனோட ஆர்மர்ல இருக்கு அப்படின்னு லூக்சியான் ஆகுது. டே பர்பிள் தம்பி உன்னை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவனை அட்டாக் பண்ண ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணணுமா லூக்சியான் கேட்கவோ, வேண்டாம் என்னோட வெப்பன்ல நம்பர் 1 அன்லாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட ஆர்மர்ல முதுகு பின்னாடில இருந்து ஒரு வெப்பன் ஓப்பன் ஆகி வருது. அது என்னது அப்படின்னு பார்த்தா மண்வெட்டி இருக்குன்னு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். சம்பந்தமே இல்லாம நம்ம ஐலாண்ட்ல குளிய தோண்டிட்டு நீங்க தான் இதை ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுல வச்சீங்க, நம்பர் 1ல இருக்கிறத அன்லாக் பண்ண சொல்லி நீங்க தானே கேட்டீங்க லூக்சியான் சொல்லுது. நீ இதை வேணும்னே பண்ண மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி இவனை தோக்கடிக்க இதுவே போதும்னு நினைக்கிறான். எல்லாருமே அதை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன கிண்டல் பண்றதுக்காகவே இப்படி பண்றியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கிராட் சொல்றான். இப்போ அந்த ரெஃப்ரி ரோபோட் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் பண்ணி வைக்கி ட்ரில்லிங் ட்ரோன் மேல பறக்க விட்டு அதே நேரத்தில் கிராடும் வந்துட்டு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவோட ஆர்மர் செம்ம ஃபாஸ்டா நவுண்டு ஈஸியா அவனை அட்டாக் பண்ணுது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அவ்வளவுதான். டே எந்திரிச்சு சண்டை போடுறா ரெஃப்ரி, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் லைட்டா கையை தானே அசைச்சேன், அதுக்கே இப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். நீங்க ஃபுல்லா கை அசைச்சிருந்தா அவன் செத்தே பேர்ப்பான் லூக்சியான்னு சொல்லுது. அவன் ஆர்மர் ஏதோ ஸ்ட்ராங்னு சொன்னானே நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இதை நான் எதிர்பார்த்தது தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட டீச்சர் மட்டும் எந்திரிச்சுன்னு கை தட்டுறாரு. எனக்கு தெரியும் டீச்சர் நீங்க என்ன சீரப் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். யாரா அந்த மாப் கேரக்டர் அப்படின்னு சொல்லி மாதிரி செம டென்ஷன் ஆகுறா. லியோனோட ஆர்மர் இவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஏஞ்சலிக்கா நினைக்கிறா. பிராட் என்ன டக்குன்னு தோத்துட்டான், நம்ம பெட் பண்ண காசு அவ்வளோதானா, கண்டிப்பா மற்றவங்க அவனை தோக்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. மோசமானவனா இருந்தாலும் இவன் ஜெயிச்சிருவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சிரிக்கிறா. லியான் ஒன்றும் மோசமானவர் கிடையாது அப்படின்னு ஒலிவியா சொல்றா. ஆனா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட டீம்ல சேர்ந்தா வச்சு இவனுக்கு ஃபியூச்சர்ல பிரோஜனமா இருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்றதுனால இவன் ஃபியூச்சர் தான் பாதிக்கப்படும், எதனால இவன் இதை பண்ணணும்னு ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா. இவன் கிட்ட இந்த ஆர்மர் இருந்ததுனால தான் நேற்று அவ்வளோ திமிரா பேசியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரேக் ஃபோர்ட் வந்து இப்போ உள்ள போறான். கிரேக் அவனை விடாத அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க. இவனோட ஆர்மர்ல நிறைய காயம் ஏற்பட்ட தடம் தெரியுது. இவன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லூக்சியான் சொல்லுது. இவ்வளவு பெரிய ஆர்மரை வச்சு நீ சீட்டிங் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், தம்பி ஆர்மரை வச்சு சண்டை போடணுங்கிறது உங்களோட ஐடியா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கிரேக் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். இவன் கிட்ட காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா நீ கரெக்டான கியரை சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட வெப்பனை கட் பண்றான். கேம்ல இவன்கிட்ட நான் பல தடவை தோத்து போயிருக்கேன், சோ இவனோட ஒவ்வொரு மூவுமே எனக்கு தெரியும், நீ எப்பவும் யூஸ் பண்ற அதே ஆர்மர் யூஸ் பண்றதுனால தான் இன்னைக்கு தோத்து போக போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை கீழே படுக்க வச்சு அந்த ஆர்மரோட கையை துண்டா பிச்சை எடுக்கிறான். கவலைப்படாத ஒலிவியா, உள்ள இருக்கிற பைலட்க்கு அது வலிக்காது அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. இப்போ நம்ம ஹீரோனோட காலையோ பிச்சை எடுக்கிறான். இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு கிரேக் சொல்லவும், ஃபைட்டுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்காதது பொண்ணோட தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட ஆர்மரையே பிச்சை எடுக்கிறான். இல்ல நான் தோத்து போனதை ஒத்துக்கிட மாட்டேன், ஆர்மர் இல்லைனாலும் நான் தனியாவே சாகிற வரைக்கும் மரிக்காக சண்டை போடுவேன் அப்படின்னு கிரேக் சொல்லவும், இவன் என்ன காமெடி பண்றானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, துணைக்கு ஆள் இல்லாம தனியா இருக்கிறவங்கள நீங்க வேணா பிரச்சனை பண்ணுவீங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஓ அப்படியா நீ என்ன பண்றங்கிறது அப்ப உனக்கே தெரியலையா, நேத்து ஆஞ்சலிக்கா கிட்ட அப்ப நீங்க பண்ணது என்னவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோவன அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, கிராக் தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. கிராக்கு தோத்து போயிட்டானா நம்ம பெட்டிங் அமௌண்ட் அவ்வளவுதான் போலியே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. லியான் அவனோட ஆர்மரை பிச்சு போட்டிருக்க கூடாது அப்படின்னு ஒலிவியா யோசிக்கவும், அவனுக்கு தேவையானதான் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. நான் மத்தவங்க மாதிரி உன்னை குறைச்சி எடை போட மாட்டேன், என்னோட ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்லவும், சரி ஓகே இருந்துட்டு போ, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேம்ல நான் விளையாடும் போது கிறிஸ் ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேன், ஸ்வாட வச்சு அவன் சூப்பராகவே சண்டை போடுவான், ஆனா அது என்கிட்ட நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவனோட ஆர்மரை பின்னாடி கொண்டு போறான். என்னடா கோல மாதிரி ஓடுறான்னு கேட்கவும், உனக்குலாம் என்னோட ட்ரோன்ஸே போதும் அப்படின்னு சொல்லி ட்ரோன்ஸை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். இதெல்லாம்
சீட்டிங், ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நேருக்கு நேர் சண்டை போட அப்படின்னு கிறிஸ் சொல்றான். ஆனா இதுல அப்படி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லையா. அது போக உன்னோட பர்பிள் ஃப்ரெண்டோ ட்ரோன்ஸை வச்சு தானே அட்டாக் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கிறிஸ் நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண வருவோம். நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த ஸ்வாடை பிடிச்சிட்டு நீ ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணாலும் நான் பின்வாங்க தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாடை உடைக்கிடான். இல்ல நான் எப்படி தோத்தேன், இதுக்காக தான் இத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படவும், மாதிரி நீ அழும்போது தோல் கொடுப்பான்னு சொன்னீங்க, இப்பவும் அவ தோல்ல சாஞ்சா அழுதுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் எல்லாரும் அவங்களை மோசமானவங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு லூக்சியன் சொல்லுது. பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். இவனை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது, நான் தோத்தா பரவாயில்ல ஆனா பிரின்ஸ் தோத்தரக்கூடாது, அவரை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ கிரீன் ஹார் வந்துட்டு வெள்ளத்தனமா ஒரு பிளான போடுறான். இப்போ ரெஸ்டிங் டைம் கொடுக்குறாங்க. அந்த டயத்துல ஆளுங்களை வச்சு பேசி லியானோட சிஸ்டர் வந்துட்டு லியானுக்கு ஃபைட் பண்ணதுல ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதா, அவங்களோட உதவி அவனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்காவையோ ஒலிவியாவையோ நம்ம ஹீரோவோட ஆர்மர் கிட்ட இருந்து தனியா அனுப்பி வச்சிருந்தா. ஒலிவியா எல்லா இடத்துலயும் தேடி வந்துட்டு லியானு காணோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அங்க நடந்து வந்துட்டு இருக்கான். உன் சிஸ்டர் உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னால அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கவும், அவ அப்படிலாம் அக்கறைப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிஸ்டர் லியான் உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஒலிவியா கேட்கவும், ஆமா இவ்வளவு நேரம் அர்ஜென்ட்டா வந்து அடக்கி வச்சுட்டு இருந்தேன், ஆனா இப்ப போயிட்டு வந்துட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேடிஸ் கிட்ட இப்படியா பேசுவேன் ஏஞ்சலிக்கா கேட்கவும், அப்படின்னா உங்களுக்காக நான் பூ பறிக்க போயிருந்தேன்னு சொல்லட்டுமா, ஆனா அதுக்கு முதல்ல இங்க பூ இருக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு போறான். லியானுக்கு எதுவாகல நல்லா தான் இருக்கான்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. மாஸ்டர் உங்களோட சிஸ்டர் உங்களோட ஆர்மர்ல பாம்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒருத்தவங்க சொல்லி தான் வச்சாங்க அப்படின்னு லோக்சியான் சொல்றான். ஸ்டாண்டர்ட் ஆர்மரா இருந்தா அந்த பாம்பு அடிச்சா பைலட்ஸ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு லோக்சியான் சொல்லவும், ஆனா நம்மளோடது ஸ்டாண்டர்ட் ஆர்மர் கிடையாது, பார்க்க ஜென்டில்மேனா இருக்கிறவன் தான் உண்மையிலேயே உள்ளுக்குள்ள வில்லத்தனமா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அந்த ரெஃபரி ரோபோட் வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. ஸ்மோக் பாம்பை போட்டுட்டு அவன் பின்னாடி போயிருந்தான். அவனோட ஆர்மரால பறக்க முடியுது. ஸோ இப்போ மேலே போயிட்டு லேசர் பீமை வச்சு நம்ம ஹீரோட ஆர்மரை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ செத்து போயிட்டானோன்னு பார்த்தா இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட லேசர் எவ்வளவு பெரிய ஆர்மரா இருந்தாலும் தொலைச்சிக்கிட்டு போயிருக்கும், இவனுக்கு எப்படி ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஆகல, இதை நான் யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வேற வழி இல்லை அப்படின்னு அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்றான். லோக்சியன் எல்லாம் தயார் தானே நம்ம ஹீரோ கேட்கும். தயார் அப்படின்னு லோக்சியான் சொல்லுது. இப்போ பாம்பு அடிக்குது. அவன் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா நம்ம ஹீரோ அவனுக்கு மேலே பறந்துட்டு நிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கிற, அவளை கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஃப்ரெண்ட்ஸ் ஜோலியஸை கொண்டா உனக்கு நல்லது தானப்பா, மரி கூட காம்படிஷன் கம்மியாகுள்ள அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மரிக்காகலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எனக்கும் சண்டை வராது, அவளோட லவ்வுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ இந்த மேட்ச்ல தோத்து போக்கல உன் ஃபேமிலி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம மிரட்டவும், நீ மிரட்டுறங்கிறது மரிக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சொன்னங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கவும், நம்ம ஹீரோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சதை போட்டு காமிக்கிறான். கிங்டம்லேயே ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கிற ஆர்மர் என்னோடது தான், தோத்து போக சொல்லி மிரட்டுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கோல மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன மிரட்டினது நீ தான், அப்புறமா என் முதுகுக்கு பின்னாடி பாம வச்சியே என்னோட ஆர்மர்ல, அதுதான் கோலத்தான நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் அட்டாக் பண்ண வரான். பண்றதெல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணுவோம். அவன் ஃப்ளையிங் மோட் ஆஃப் ஆகி மேல இருந்து கீழே விழுறான். ஃப்ரெண்ட்ஸ் ஜூலியஸ் இவன் ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனவன், இவன் கூட நீங்க சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். யார் இந்த என்பிசி கேரக்டர் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி டென்ஷன் ஆகுறா. அந்த சர்வெண்ட் வேற இவ்வளவு கடுப்பேத்துறான். மாதிரி கவலைப்படாத, உனக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கிறேன், கண்டிப்பா இதுல நான் ஜெயிப்பேன், ஏன்னா என்னோட ஆர்மர் எல்லாத்தையும் விட பெஸ்ட் அப்படின்னு ஜூலியஸ் சொல்லவும், தோக்குறதுக்கு முன்னாடி மத்தவனும் இதையே தான் சொன்னான். இவனுங்கெல்லாம் ரொம்பவுமே வீக்கா இருந்ததுனால தான் என்னோட முட்டாள் பிரதர் கிட்ட சொல்லி இந்த கேமை விளையாண்டு முடிக்க சொன்னேன், இவனும் ஜெயிப்பானா அப்படின்னு சொல்லி மாதிரி யோசிக்கிறா. நீங்க ஜெயிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் முன்னாடி ஆக்டிங்க கொடுத்துக்கிட்டா. என்னன்னாலும் சரி எப்படியாச்சு அந்த என்பிசி கேரக்டர் என்னைய தோக்கடிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாதிரி யோசிக்கிறா. இந்த பிரின்ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோ போக போக ஸ்ட்ராங்கா மாறுவாங்க, ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்காங்கிறதுனால இவங்க வீக்கா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நம்ம சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன அப்படின்னு நம்ம கேட்கறான். ஸ்காலர்ஷிப்ல வந்த ஒலிவியாவை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவகிட்ட நான் ஒரு தடவை தான் பேசியிருக்கேன், அந்த லெவலுக்கு அவகிட்ட நான் பேசினது கூட கிடையாது, ஸோ அவளை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான். ஓ சரி தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த ரெஃப்ரி வந்துட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாரும் பிரின்ஸ் ஜூலியஸ்க்கு சியர் அப் பண்றாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த பிரின்ஸ் வந்துட்டு ஏஞ்சலிக்கா கூட சேரலனாலுமே கூட பரவாயில்ல, ஒலிவியா வந்துட்டு ரொம்பவுமே நல்ல பொண்ணு, அவ ராயல்டி கிடையாது காமனர் தான், இருந்தாலுமே கூட அந்த பிரின்ஸ் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒலிவியா கூட தான் இருந்திருக்கணும். பட் ஒலிவியா இருக்க வேண்டிய இடத்துல இப்ப மரி தான் இருக்கிறா. ஒலிவியா லெவலுக்கு அந்த மரி ஒன்றும் ரொம்பவும் நல்ல பொண்ணு கிடையாது. நெக்ஸ்ட் அந்த கிங்டமோட ராஜாவா மாற போற பிரின்ஸ் கூட நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் சண்டை போட போறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.